இறை பிரசனத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே சிறுவர்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள், குழந்தைகள் முன்பாக வாருங்கள். இன்னும் வேற யாராவது பெரியவங்க கூட உட்கார முடியும், கீழே வர முடியும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் வரலாம். அதே போலவே இன்னும் டீ இருக்குது. யாராவது டீ குடிக்க விரும்பினாலும், தேநீர் அருந்த விரும்பினாலும் நீங்கள் தேநீர் அருந்தலாம். அனைவரும் முழந்தாளிடுவோம். இறை பிரசனத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். நம்மை வழி நடத்திய, நமக்காக தன் உயிரை ஈந்த இயேசு ஆண்டவர் நமத்தியிட பிரசன்னமாக இருக்கின்றார். அவரையே நாம் உற்று நோக்கி முழந்தால் படியிட்டு நாம் பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய இதோ இயேசுவையே உற்று நோக்குவோம். நம்மை வழிநடத்துகின்றவர் அவரே. ஆகவே அந்த தெய்வத்தைக்கு நம்முடைய ஆராதனையும் வணக்கத்தையும் நாம் செலுத்துவோம். நம்முடைய ஆராதனைக்குரிய கடவுள் அவர். அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமைதி காண்போம். எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் செய்கின்ற ஆற்றல் உள்ளவருமான நம் கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். உற்று நோக்குவோம். அதிசயங்களை செய்கின்ற தேவன் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருப்பதனாலே அவரையே நாம் உற்று நோக்கி நம்முடைய ஆராதனையும் வணக்கத்தையும் நாம் அதிசயங்கள் செய்கின்றவர் என்கின்ற அந்த பாடலை பாடி நாம் இயேசுவை ஆராதிப்போம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். அதிசயம். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். கைகளை உயர்த்தி, இரண்டு கைகளை உயர்த்தி அற்புதங்கள் செய்கின்றவர் நாம் அருகில் இருக்கின்றார். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை எல்லோருமாக ஆராதனை 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 ஆராதனை. இதோ ஒரு சில மணித்துளிகள் அவரையே உற்று நோக்கி நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம், நம்முடைய ஊரை அர்ப்பணிப்போம், நம்முடைய பங்கை அர்ப்பணிப்போம், நீத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆகவே ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய உள்ளத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நாமே ஒப்பு கொடுப்போம். இறைவன் திருப்பாதத்துல நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன், நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கின்ற தேவன். அதோ அந்த சமயத்துல இதோ அஞ்சாதீர்கள், தைரியமாயிருங்கள். நம்முடைய ஜனங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கும். இயேசுவை போற்றுகின்றோம், இயேசுவை உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் நல்லவரை உமக்கு புகழ்ச்சியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் சாமி. இதோ இந்த இடத்துல நீரே உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து வருவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் சாமி. இதோ இந்த புதிய ஷெட்டை அமைப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஏனும் இதற்காக பணி செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் நீரே ஏற்று ஆசீர்வதித்தரலாம் சாமி. நீரே நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அனைத்து நலன்களையும் பொழிந்தரலும், உற்ற துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்தரலும். எங்களுடைய தேவைகளை நீரே அறிந்தவராய் இருப்பதனாலே அவற்றை நிறைவேற்றி தாரும் சாமி. நீங்கள் செபத்தில் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள் என்று விசுவசியுங்கள், உங்களுக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லியிருக்கின்ற தெய்வமே. அதன்படியே நம்பிக்கையோடு உடைய திருப்பாதத்தில் எங்களுடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், கண்ணீர், கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் சாமி. நீரை ஏற்று ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவையான அருளங்களை தந்து வழி நடத்த வேண்டுமா உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்த ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. பிதாவாகிய இறைவனோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. தொடர்ந்து வருகை பாடலை நாம் பாடுவோம். திருப்படியானது ஆரம்பமாகின்றது. ஏற்கனவே அறிவித்தது போல, பிரியமானவர்களே, உங்களுடைய திருப்பதி கருத்துக்களை கொடுக்க விரும்புகின்றவர்கள் அங்கு கடைசியிலே எனது இடதுபுறத்தில் அங்கு கடைசியிலே திரு லோகேஷ் எழுதி கொண்டிருக்கின்றார். ஆகவே திருப்பதி கருத்துக்கள், காணிக்கை பொருட்கள் அனைத்தும் அங்கு நீங்கள் பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து காணிக்கை பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். காணிக்கை வகையில் அதே போலவே காணிக்கையாக தாராளமாக உங்களுடைய தொகையையும் செலுத்துங்கள். இந்த தவக்காலத்தின் பரிகார பாத யாத்திரையை இறைவன் தாமே வழிநடத்தியதற்கு நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியிலே நம்முடைய கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம்.
விட்டு பிரியலாம், உயிர் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம், உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரையில் என்னில் வாழ்வேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அகில உலக அளவிலே இன்றைய நாளை பெண்கள் தினமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகள் உட்பட பாட்டிகள் வரை இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அகில உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. God bless you. இந்த பெண்கள் தினத்தை சிறப்பிக்கின்ற வேளையில் சமாரிய பெண்ணை இன்றைய நற்செய்தியின் வாசகத்தின் வழியாக நம் நம்பிக்கை வாழ்விற்கு, நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த சமாரிய பெண் திகழ்கின்றார்கள். ஆகவே தான் மிக அழகாக இங்கே போடப்பட்டிருக்கின்றது ஒரு ஆன்மாவின் நம்பிக்கை பயணம் என்று. தன்னுடைய வாழ்விலே பயந்து சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் பாவ வாழ்வால் கணவர்கள் எத்தனையோ இருந்தும் இப்போது கணவன் இல்லாமல் யாரோடனோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாரிய பெண்ணை இயேசு சந்திக்கின்றார். உயிருள்ள தண்ணீர், தாகம் தீர்க்கின்ற தண்ணீரை தருவேன் என்று வாக்களிக்கின்றார். அந்த ஜீவ நீரை அந்த சமாரிய பெண் பெற்றுக் கொள்கின்றார். தாகம் உள்ளவன் எல்லாம் என்னிடம் வரட்டும், அவனுக்கு உயிருள்ள தண்ணீரை நான் தருவேன் என்று இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இயேசு நமக்கு சொல்கின்றார். இயேசுவை சுவைத்து அனுபவித்த அந்த சமாரிய பெண் மெசியா என்று அவரை கண்டு கொண்டு மற்றவர்களிடத்திலே, ஊராரிடத்திலே போய் சொல்கின்றார். இவர்தான் மெசியாவாக இருப்பாரோ என்று சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார். அவர்கள் எல்லாம் வந்து இயேசுவை கண்டு இயேசுவோடு உரையாடி உறவாடி மகிழ்ந்து அவரிலே நம்பிக்கை கொள்கின்றார்கள். அந்த ஒரு ஆன்மாவின் வழியாக அந்த ஊர் முழுவதும் மீட்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய சாட்சிய வழியாக, வாழ்வு வழியாக பிறரை மீட்கின்ற விதத்துல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அருள் வேண்டி நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். இந்த மனத்துயர் மன்றாட்டிலே சிறப்பாக இறைவனுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இந்த ஒப்புரவு வழிபாட்டிலே பங்கேற்போம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, பெண்களை தாய்மை என்னும் பெரும் பேற்றினால் அன்னை மரியா வழியாக அவர்களின் மாண்பை உயரச் செய்திருக்கின்றீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இன்றைய சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள்,
சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை. இதை ஊடகங்கள், நாளிதழ்கள் பலவை பிரசுரித்தாலும் கூட அதற்கான சரியான தீர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாமும் இந்த குற்றத்திற்கு ஒவ்வொரு விதத்திலும் மௌனமாக இருந்து காரணமாக இருந்திருக்கின்றோம். இந்த அவல நிலையை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். அதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம். அந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி இறை தந்தையினிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். தந்தையே, என் பாவம் பொறுத்தருளும். எல்லோரும் பாடுவோம். தந்தையே, என் பாவம் பொறுத்தருளும். இயேசுவே இறைவா, சமாரிய பெண் தாழ்த்தப்பட்டவர் என்று ஒதுங்கி விடாமல் அவளை சென்று மீட்பின் செய்தியை, தந்தையின் திருவுளத்தை அவருக்கு அறிவித்து மீட்டுக் கொண்டீரே சுவாமி. அதற்காக நன்றி கூறுகின்றோம். மனிதத்தின் ஒளியாக திகழும் பெண்கள் நாகரீக மோகத்தால் ஆடை ஆபரணம் பணத்திற்காக தீய நாட்டங்களில் ஈடுபட்டு பிறரையும் பாவத்திற்கு தூண்டுகிறார்கள். இந்த நிலைக்காக பெண்களாகிய இவர்கள் மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகின்றோம். இயேசுவே, என் பாவம் பொறுத்தருளும். இயேசுவே, என் பாவம் பொறுத்தருளும். தூய ஆவியாம் இறைவா, ஆவியின் குரலுக்கு செவி மடுக்காமல், ஆவியின் ஏவுதலுக்கு நாங்கள் செவி சாய்க்காமல், அதிகார போக்கு, ஆணவச்செருக்கு, பண்பில்லாத வாழ்வு, நுகர்வு கலாச்சாரம் ஆகியவற்றால் இன்றைய குடும்பங்கள், சமுதாயம், பங்கு, திரு அவை ஆகியவை கிறிஸ்துவின் மதிப்பீடுகளையும் ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் இழந்து கொண்டிருக்கின்றன. மனித மரபின் வேறான பெண்களின் உழைப்பை சுரண்டி சுயநலத்தோடு வாழ்வதையும் அவர்களை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ என்கின்ற தேவையின் சமயத்திலே பயன்படுத்திக் கொள்கின்ற அந்த இழிநிலைக்காக மனம் வருந்துகின்றோம். ஆவியானவரே, பெண்களின் மாண்பினை மதிக்கின்றவர்களா, போற்றுகின்றவர்களா, பெண்களுக்கு எதிராக பெண்களே செயல்படும் நிலை மாற வேண்டும். அந்த செயலினை நாங்கள் செய்ததற்காக உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆவியே, என் பாவம் பொறுத்தருளும். ஆவியே, என் பாவம் பொறுத்தருளும். மூவர் இறைவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த உன்னதமான கல்வாரி பலியின் வழியாக நம்முடைய உடலுக்கு நடத்தையும் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் தீங்கற்ற நல்வாழ்வையும் தந்து அவரே நம்மை விண்ணக விருந்திற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் உணமைக்கும் நன்மைக்கும் காரணமான பாவிகளின் நோன்புகள், இறை வேண்டுதல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது மகிழ்ச்சி மிக்க தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கணித கண்ணோக்கி மனசான்றினால் ஒருங்குண்ட எங்கள் உள்ளங்களை மதரப்பினால் என்றும் துணர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுதலை வாழ்வை நோக்கி வழிநடத்தும் கடவுளை நாம் காண்கிறோம். மக்கள் தாகத்தால் தவித்ததையும் புலம்பியதையும் பார்த்த இறைவன் மோசேக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். மக்களை வழிநடத்துபவர் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையில் இருந்தால்தான் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த மக்கள் கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. மூன்றாம் தரமான அவர்கள் கருதப்பட்டார்கள். இன்றும் நம் சமூகத்தில் பெண்களின் நிலை இவ்வாறுதான் இருக்கின்றது. சம உரிமை பெற்று சமுதாயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக வாழ இறை நம்பிக்கையும் துணிவும் பெற இவ்வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கவனமாக செவிசாய்ப்போம். முதல் வாசகம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 3-7 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 3-7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பால் நிலத்திலிருந்து ரபிதீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் காகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒருவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்களுக்கான மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். கடினப்படுத்தாதீர்,
புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்திலும் ஆசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டித்திருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். இதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. புனித பவுல் கிறிஸ்துவில் மகிழ்ந்து தூய ஆவியாரின் அடையாளத்தை நமக்கு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நினைவு கூட்டுகிறார். பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவித்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழவும், எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற கடவுளின் அன்பில் உறுதியாக நிற்கவும் அழைப்பு விடுவிக்கின்றார். பெண்மை தினத்தில் கடவுளின் அன்பால் வலிமை பெறும் நாம் உலகில் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுவிக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பு தம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கிறிஸ்துநாதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக உள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றி இன்றி வலுவற்று இருக்கும் போதை குறித்து காலம் வந்தது. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளர்களுக்கு ஒருவர் தம் உயிரை கொடுத்ததே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு நீர் தந்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நற்செய்தி வாசகத்துக்கு குறுகிய பகுதி எடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 5 15, 19 26, 39 42 முடிய. காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப் கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறு ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெற்றி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீர் குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசுவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகின்றது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகின்றது, காலம் வருகின்றது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோம் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராகவே இருக்கவே தந்தை விரும்புவார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்த போது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையில் உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே,
மரியா அருள் தந்தை மரி ஜோசப் அவர்களே, அருட்கண்ணியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, டியர் குட்டீஸ், ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கீங்க. நம்மளை பார்த்தா களைப்பு மாதிரி தெரியல. லுக்கிங் ஸோ ஸ்மார்ட். அப்படியே குறும்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க. அன்புக்குரியவர்களை நாம் முன்னுரையில் கேட்டது போல இன்று அகில உலகம் விமென்ஸ் டே, மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 4117 மில்லியன், பல கோடி கோடி மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பெண் என்பவள் அடுப்போதும் ஒரு பொம்மை பொருள் அல்ல. அந்த அடுப்போதுகின்ற இடத்திலிருந்து வெளியே வந்து சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறவர்களாக rewrite the history, சாதனை படைத்தவர்களாகவும் விண்வெளியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றவர்களாகவும், பெண்கள் நுழையாத துறையிலே கிடையாது, விமானிகளாகவும் அறிஞர்களாகவும் அறிவொளியாகவும் சாதனை படைத்தவர்களாகவும் உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? நம்முடைய குறுகிய வட்டத்தில் பார்ப்போம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு இருந்த பெண்கள் தாய்மார்கள் இப்ப இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள்? நம்முடைய பக்கத்தூரில் இருக்கின்ற பெண்கள் தாய்மார்கள் இரண்டாவது நிலையை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். சாதனை படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண் மகளிர் விமென்ஸ் டே இன்று ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு வேண்டுதல்களும் நிலைப்பாடுகளும் ஆண்டவர் அன்னையின் மொழியின் வழியாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும். தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அவிநாசி பங்கு, நம்முடைய தாய் பங்கு மகிழ்கின்றது. கிளை பங்கு சிலுவைபுரம் விழா கோலம் கொண்டிருக்கின்றது. இன்று நாம் தவச காலத்தில் இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய விழாவாக நான் பார்க்கின்றேன். 5வது ஆண்டு கரெக்ட் யாத்திரை, பாத யாத்திரை அவிநாசிலிருந்து இது 5வது முறை வந்திருக்கின்றீர்கள். சிலுவை பாதையை நாம் தியானித்து வந்திருக்கின்றோம். ஏதோ இயேசுவுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளை நினைத்து நாம் அவலப்படுவதில்லை, இயேசுவுக்காக கண்ணீர் விடுவதில்லை. நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே எவ்வாறெல்லாம் அந்த இயேசு அலக்களிக்கப்படுகிறார், அநீதி இழைக்கப்படுகின்றார், இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 2ஆம் பாகத்திலே சொல்கின்றது. சின்னஞ்சிறிய மக்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இந்த சின்னஞ்சிறிய மக்களுக்கு அநீதி செய்கின்ற பொழுது எனக்கு அநீதி செய்கின்றீர்கள். ஆக அந்த இயேசுவை பின்தொடர்ந்தவர்களாக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முன்னுரை மிகவும் அழகானது. எனக்கு ஒரு குழப்பம், பெருசு நினைக்கிட்டா இல்லாட்டின முடிச்சிடலாமன்னு சிந்தை அவர்கள் அழகாக முன்னுரையிலே சொன்னார்கள். இருப்பினும் நான் ஜெபித்து தியானித்த ஒரு சில பகிர்வுகளை உங்களுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சமாரியர்கள், யூதர்கள், 2 தரப்பட்ட மக்கள். வரலாற்றிலே யூதர்கள் என்பது ஹை கிளாஸ், உயர்ந்த ஜாதிகள். இந்த சமாரியர்கள் என்பவர்கள் தாழ்ந்த மக்கள், தீண்டத்தகாதவர்கள். கிமு 722ஆம் ஆண்டிலே அசிரியர்கள் படையெடுத்து திருமண ஒப்பந்தம் அவர்களோடு நடந்தது இந்த சமாரியர் மக்களோட. ஆக அந்த மக்களை ஒதுக்கிவிட்டார்கள். வாங்க இன்னைக்கு நாம நற்செய்தி போனோம். ஏசு எங்க போறாரு? நற்செய்தியில எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? நண்பகல் கிணற்றிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த சமாரியர்களை இயேசு எப்பொழுதுமே ஹைலைட் பண்றாரு, அவர்கள் உயர்த்துகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே
கூறப்படுகின்றது. நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஏன் அவரை குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் என்று சொன்னார்கள்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the goodness comes through the selflessness service. மனிதனுடைய மாண்பு, அவருடைய பெருந்தன்மை எதை பொறுத்து வருகின்றது? எது அதை என்ன கண்டுகொள்கின்றது என்றால், அவன் எதிர்பாராமல் பிறருக்கு செய்த நற்செயல்களின் அடிப்படையில் அவன் பெரிய மனிதனாகின்றான். இந்த சமாரியன் என்பவன் குற்றூராய் கடந்தவனை தன்னுடைய வண்டியின் மேல் குதிரையில் ஏற்றி அவருக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்கின்றார். அங்கு ஆண்டவர் அவரை உயர்த்தி பிடிக்கின்றார். அதே சமயத்திலே சமாரியர்கள் குணமடைந்தார்கள். 10 தொழுநோய் குணமடைந்தார்கள். அதில் ஒருவர் இயேசுவுக்கு வந்து திரும்பி நன்றி சொன்னான். அவனும் சமாரியன் தான். வாருங்கள், நாம் சமாரியாவுக்கு போவோம் என்று அப்போஸ்தலரை அழைத்துக் கொண்டு சென்றார் இயேசு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனம் 15 23 முடிய அங்கு சேவை செய்வதற்காக, சமாரியாவுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய சீடர்களை இயேசு அனுப்பினார். இது ஒரு நற்செய்தியினுடைய ஒரு பின்புலம். The background of today's gospel, நற்செய்தியினுடைய பின்புலம். வாங்க கதைக்கு வாங்க. நடந்தது என்ன? சமாரிய பெண் ஆண்டவரே அங்க வெயில்ல அந்த இதை உட்காண்டிருக்கிறார், அந்த கிணத்தை உட்காண்டிருக்கிறார். தண்ணீர் என்பது சமுதாயத்துக்கு, மக்களுக்கு இன்றியமையாத ஒன்று. நான் இந்த பின்தங்கிய நாடுகள், ஆப்பிரிக்கா, பாப்பா நோக்கி இந்த நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சேரும் சகதியும் கலந்த தண்ணீரை அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்களுக்கு தெரியும், நம்முடைய ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால நமக்கிட்ட எப்படி தண்ணி இருந்தது. தோட்டமாக போய் தண்ணி எடுத்துட்டு வருமா, அது கிடைக்காது. இப்ப வீடு வீடா பைப் இருக்குது. இந்த சமுதாயத்தில் நடைபெற்ற ஒரு புரட்சி. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். தண்ணீர் பற்றி பேசுகின்ற பொழுது அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அதில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். அந்த நிலைமையெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப எங்கே இயேசு வந்து தண்ணீர் கொடுங்கள், தாகமாய் இருக்குது என்று கேட்டார். முதல்ல அந்த சமாரியர்களை பார்க்கவே அவங்களுக்கு பிடிக்காது, பேச மாட்டாங்க, முகம் கொடுத்து அவங்கள பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு தாகமாயிருக்கிறது, எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு இப்பொழுதும் தாகமாயிருக்கின்றார். சமுதாயத்திலே நம்மளுக்கு நடைபெறுகின்ற அநீதிகளை கண்டு மனிதத்துக்கு, மனித மாண்புக்கு இழுக்கு செய்கின்ற பொழுது இயேசு அங்கு தாகமாக இருக்கின்றார். இன்று மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்திலே அனைத்து பெண்மணிகளும் அன்னை மரியாளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றீர்கள், இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அன்னை மரியாள், நீ இறைவனின் தாயாக போகின்ற இந்த செய்தியை கேட்டு அவர்கள் புரட்சி பாடல்கள் பாடினார்கள். என்னது தெரியுமா? என் ஆண்டவரை போற்றுகின்றது. எதற்காக? 4 முக புரட்சி, 4 வகையான புரட்சி. முதல் புரட்சி ஆன்மீக புரட்சி, அரசியல் புரட்சி, பெண் விடுதலை புரட்சி, அரசியல் புரட்சி. தாழ்வுற்று நம்மை கடைக்கண் நோக்கினார், செருக்குற்றாரை சிதறடித்தார், வலியோரை அரியணை நின்று சிதறடித்தார், தம் மக்களுக்கு உணவளித்தார். ஆக நாம் விழா மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே அன்னை மரியாளோடு இணைந்து நாம் அந்த பாடலுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புது வடிவம் கொடுப்போம், புது அர்த்தத்தை கொடுப்போம். அந்த அர்த்தத்தின் வழியாக நாம் வாழ்வதை கற்றுக்கொள்கின்றோம், வாழ வேண்டும். புரட்சி என்பது ஏதோ துப்பாக்கி கத்தியும் இல்லை, கத்தியின்றி யுத்தம் என்று, கத்தியின்றி வாழ்வின் அடித்தளத்திலிருந்து நமது சமுதாயம், நமது பங்கு, நமது மக்கள், படிக்கின்ற குழந்தைகள் வாழ வேண்டும்.
அநியாயங்கள் அகற்றப்பட வேண்டும், அநீதிக்கு துணை போகக்கூடாது, நீதிக்கு தலநின்று நிற்க வேண்டும், கரம் கொடுக்க வேண்டும், எந்த விலை கொடுத்தாலும் அதை வாங்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இங்க இந்த அம்மா எப்படி வந்தாங்க? என்னது கொண்டு வந்தாங்க? குடத்தை கொண்டு வந்தாங்க. எதை கொண்டு வந்தாங்க? தண்ணி எடுத்து போற குடத்தை கொண்டு வந்தாங்க. வெறுங்குடத்தை நன்றாக நீங்கள் அந்த அம்மா எடுத்து வந்த வெறுங்குடத்தை அந்த கிணற்றருகிலேயே விட்டுவிட்டு தன்னுடைய இதயம் என்ற குடத்திலே இயேசுவை உள்வாங்கிக் கொண்டு ஊருக்கு சென்று, நான் ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன், இறைமகனை கண்டேன், அவர் என்னுடைய வாழ்க்கை பற்றியெல்லாம் வாழ்க்கையின் அந்தரங்கத்தை அப்படியே எடுத்துரைத்தார் என்று அவர்கள் இறுகி போன இதயத்திலே, எம்டியா இருந்த அந்த இதயத்திலே இயேசுவை தாங்கிக் கொண்டு அங்கு இயேசுவை பிரதிபலிக்கின்றார்கள். அனைவரும் வரார்கள். வந்து இயேசுவை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார்கள். நீங்கள் சொன்னதனால் மட்டுமல்ல, இயேசு இறைமகன் என்று நாங்கள் விசுவாசிப்பதற்கு நாங்கள் கண்கூடாக கண்டோம். இயேசுவினுடைய போதனை, இயேசுவினுடைய வாழ்வு சமுதாயத்திலே வீழ்த்தப்படுகின்ற மக்களுக்கு ஒரு அஸ்திவாரமாகவும் ஆணிவேரமாகவும் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியாகவும் வாழ்வாகவும் அமைந்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்கள் கண்கூடாக கண்டோம் என்று அங்கு இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள். இதனுடைய உச்சக்கட்டம் கிளைமேக்ஸ் என்னவென்றால், இயேசுவே நீர் எங்களோடு தங்கும் என்று அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இயேசுவும் அதை ஏற்று 2 நாள் இயேசுவோடு தங்கியிருந்தார். அந்த மக்களோடு, சமாரிய மக்களோடு, தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்தால், சமயத்தால், பொருளாதாரத்தால் தூக்கி எறியப்பட்டவர்களோடு இயேசு அங்கு இனம் கண்டு 2 நாள் தங்கி இருக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னோடு இருக்கும் பொழுது நான் எதை கண்டு அஞ்சுவேன்? எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எல்லாம் செய்கின்ற ஆற்றலையும் ஊக்கத்தையும் தாகத்தையும் பெறுகின்றேன் என்று புனித சின்ன பொருள் கூறுகின்றார். ஆண்டவரே, நான் எங்கு சென்றாலும் நான் உன்னை காண வேண்டும். நான் பார்க்கின்ற மனிதர்களை எல்லாம் உங்கள் வழியாக நான் காண வேண்டும் என்று அறிக்கையிட்டு புனித சின்ன பெருமாள் சொல்லி இருக்கின்றார். அதே நிலைப்பாடு நாம் எடுப்போம், வாழ்வோம். ஆண்டவரே நம்மோடு இருக்கின்றார். அன்னை மரியாள் எப்பொழுதும் நமக்கு பரிந்து பேசுகின்றார்கள். இன்டர்னல் சேஞ்சஸ் லீட்ஸ் எக்ஸ்டர்னல் சேஞ்ச் மதத்தில் சொல்றாங்க. உள்ளார்ந்த மாற்றம் தான் அனைத்து மாற்றங்களுக்கும் அடிப்படை. நம்முடைய உள்ளத்திலே வாழ்வு பெறுவோம். இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நமதாக்கிக் கொள்வோம். அன்னை மரியாள் நம்மோடு இருக்கட்டும். அனைத்து மகளிரும், தாய்மார்களும், குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும், வாழட்டும். அன்னை மரியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியாள் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் நாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர
பெற்று பரிவர வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது விஜயசந்தோனிமத்து குடும்பத்தினர் கருத்துப்படி நன்றியாகவும் நல்ல உடல்நலனுக்காகவும் திரு ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ்வர் சுபத் குடும்பத்தினர் கருத்துப்படி நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் பவுலாசிரியர் கருத்துப்படி சேவூர் அரசு மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வு நன்றாக இருந்து சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் திரு ஜெவமாலைராஜ் அந்தோனியம்மாள் கருத்துப்படி சார்லஸுடைய ஆன்மீக இலைப்பாட்டிற்காகவும் ஆலிவர் மெர்சி கருத்துப்படி கண்ணையன் அற்புதமேரி ஆன்மீக இலைப்பாட்டிற்காகவும் அந்தோனியம்மாள் கருத்துப்படி மறித்த சின்னப்பராஜுடைய ஆன்மீக இலைப்பாட்டிற்காகவும் புனித தோமையார் பெண்கள் மேல்நிலை கருத்துப்படி +2 மாணவிகள் கெமிஸ்ட்ரி அக்கவுண்டன்சி தேர்விலே நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறவும் அந்தோனிசாமி மரிய புஷ்பம் ஜெய கருத்துப்படி ஜெயபால் ஆரோக்கிய சாமி 9ஆம் ஆண்டு நினைவிலே ஆன்மீக இலைப்பாற்றிற்காகவும் பலவேந்திரன் ஆரோக்கியமேரி சிசிலி மேரி ரித்தி கரண் குடும்ப கருத்திற்காகவும் திரு ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ்வர் சுபத் கருத்துப்படி நன்றியாகவும் ஈயான் மரியாவுடைய இறை அழைத்தலில் வளரவும் தினேஷ் ஜசந்த மகன் ஜெய்னேஷ் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். மற்ற பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காகவும் மோடிக்குட்டி பிறந்த நாளிலே நன்றியாகும். அசன்சன் மருத்துவமனை கருத்துப்படி நன்றியாகும். அசன்ஷன் மருத்துவமனை கருத்துப்படி நோயாளிகள் குணமடைய அருள் வேண்டியும் அசன்ஷன் மருத்துவமனை கருத்துப்படி உலக அமைதிக்காகவும் அவினாசி டேவிட் நிர்மலா கவிதா வயலட் கருத்துப்படி ஜெகநாதனுடைய 12ஆம் ஆண்டு நினைவிலே ஆன்மீக இலைப்பாற்றிற்காகவும் குடும்பத்தில் மறித்த மற்ற ஆன்மாக்களுக்காக உபகாரமேதி கருத்துப்படி அனைத்து கருத்துக்கள் நிறைவேறும்படி ஆக்குவோம். பாத்திமா அவர்களுடைய கருத்துப்படி மறித்த அருள்நிதி ராஜ்பத்ரி அம்மாள் தாமஸ் இவர்களுடைய ஆன்மீக இலைப்பாற்றிற்காகவும் லீமா கல்யா குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் ஆனந்தராஜ் டெய்சி அஸ்வின் ஜோஸ் பிரேம் ஜோஸ் குடும்ப கருத்துப்படி மற்றும் ஹனிகா எலிசபெத் உடல்நலம் பெற்றதற்கு மாதாவிற்கு நன்றியாகும். பிரதீப் வேளாங்கண்ணி ராஜாவாணி கௌஷல்யா நந்து ஆண்டோ கருத்துப்படி தனிஷ்கா எலிசபெத் உடல்நலம் பெற்றதற்கு மாதாவிற்கு நன்றியாகும். ராபர்ட் ஏஞ்சல் மேரி பேட்ரிக் ஜோஷுவா குடும்ப கருத்துகளுக்காகவும் சின்னம்மாள் உடல் நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இப்போது இறை மக்களுடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உலகம் முழுவதும் உள்ள பெண்களின் மதிப்பும் மாண்பும் பாதுகாக்கப்படவும் அவர்கள் திரு அவைக்கு செய்யும் பணிகளையும் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டு திரு அவைக்கும் சமூகத்திற்கும் தூணாக இருந்து அவர்கள் வலிமையும் மகிழும் பெற்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். உண்மையே உருவான இறைவா, குடும்பங்களில் பெண்கள் முடிவெடுக்கும் திறனில் வளரவும் இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டு பாதுகாப்புடன் வாழவும் அவர்களின் தியாகமும் உழைப்பும் சமநிலைப்பட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நன்மையே நிறைந்த இறைவா, சமாரிய பெண்ணை போல இயேசுவை சந்தித்து வாழ்க்கையில் மாற்றம் பெற்று இறை நம்பிக்கையின் சாட்சிகளாகவும் மானுடத்தின் வேறாகவும் ஒளியாகவும் திகழ்ந்திடவும் பெண்கள் தமது மாண்பை உணர்ந்து வாழவும் வரநல்ல வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் மானுட பண்பு வங்கி வருவதாலும் இருந்திருக்கும் உலகுக்கு இருந்த ஒரு நிலை நண்பர்கள் போல் ஆகும் என்ற இசாயாவின் இறைவாக்கு புத்தரித்து தரவும் உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டு ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களும் ஒளியின் ஆட்சி நோக்கி பயணிக்கவும் செயல்படவும் அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பசித்தோருக்கு உணவு பகிர்ந்து கொடுப்பதும்
தங்க இடமில்லாதோருக்கு துணை நிற்பதும், உடையற்றோருக்கு உடுக்க கொடுப்பதும், வறியோரின் தேவையை நிறைவு செய்வதும் தான் நீர் விரும்பும் நோன்பு என்றுணர்ந்து அருள் செயல் புரியவும், அதன் வழியாக இவ்வுலகின் நாங்கள் ஒளியுமாகவும் உப்புமாகவும் விளங்க வேண்டும் என்று எங்களது நற்செயலை காண்கின்ற எல்லோரும் விண்ணக தந்தை போற்றி புகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களோடு எங்களுடைய ஒன்று தந்தை ஆசீர்வாதத்திலும் படிக்கின்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள், வாலிப தம்பிமார்கள், வியாதியாக இருக்கின்றவர்கள் அனைவரையும் சக்தி வாய்ந்த திருக்கட்டை கரங்களால் தொட்டு ஆசிரியக்கூடியாகும். எங்கள் பங்களை குறிப்பாக சிலைபுரத்திலே தேவழைத்தல் அதற்கான நீதாமே அவர்களை ஊடுருவி ஆவி அனுப்பி அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த வரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு முன்வந்து உங்களுடைய அழைத்தில் ஏற்று உங்களுடைய பிரதிநிதியாக வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டும்படியாகவும் எங்களுடைய விண்ணப்பங்கள் பேசப்பட்டவை உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற நாங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். இதை ஆசீர்வதித்து தரும்படியாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் கொண்டாடுகின்றோம். காணிக்கை பாடல். காணிக்கை பவனி. வறியோருக்கான பொருட்கள் வாங்கியவர்கள் அதை காணிக்கை பவனியிலே கொடுக்கலாம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாவிட நம் இறைவனாய் தந்தைக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆட்சிக்காகவும் நமதன்மைக்காகவும் புனித திறவை அனைத்தனக்காகவும் உமது கையிட்டு இப்படியை ஏற்று சொல்வாராக. என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்த எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தன்னை தருமாறும் சமாரிய பெண்ணிடம் கேட்டு நேரத்திலே கிறிஸ்த பொண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பொண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவர் இறை அன்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தருளினார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூரோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: திருப்பலியிலே மிக 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 உன்னதமான ஒரு தருணம். தம்மை நம் மீது கொண்ட அன்பினால் அந்த அப்பத்தோடிவிலே இயேசு நம்முடைய மத்தியிலே வருகின்றார். இயேசுவோடு இணைந்திருப்போம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும், நமது குடும்பத்தையும், படிக்கின்ற குழந்தைகள், வாலிபர்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அவரோடு இணைவோம், இணைந்திருப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ் சீனிய திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ போர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உலகத்திற்கு நிறைவான அமைதியை நீர் தாரும். பெண்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய மாண்பை போற்றுகின்றவர்களாக ஒருவர் ஒருவருக்கு துணையாக இருக்க நீரே கிருபை செய்யும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கக்கூடியவர்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த எம் பெற்றோர் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் எங்களுடைய உபகாரிகள், உத்திரைக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் முடியாத ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு அணிவிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக இறைவனின் கண்ணி தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. அகமும் முகம் மலர மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனை செம்மறி, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இந்நிலத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறேன், எனது ஆன்மா நலமடையும். பெரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே சற்று வழிவிட்டு இருங்கள். உங்களுக்கு திருநற்கருணையானது வழங்கப்படும்.
வரும் விருந்துக்கு வாருங்கள். மரணத்தை வென்று இறைவால் வழிக்கும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள். வணக்கம் விருந்துக்கு வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 3ஆம் வாரத்திலே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த பரிகார பவனியின் போது நாம் அனைவரும் நல்ல முறையிலே சிலுவை பாதையை தியானித்து வந்தோம். இதற்காக பல்வேறு விதத்தில் ஏற்பாடுகளை செய்து இந்த திருப்பலியை சிறப்பித்த அனைத்து சிறுவைபுரம், அவிநாசி, அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள், இயக்கங்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், அதே போலவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த டீ கொடுப்பதற்கும் இன்னும் மோர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த ஒவ்வொருவருக்குமே பாராட்டுக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே அந்த காலையிலே தேநீரை நமக்கு உபயம் செய்த கலாமணி ஸ்டோர்ஸ் உரிமையாளர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் பங்கு ஆலயத்தில் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் சிலுவை பாதையுமானது அன்பியங்கள் சிறப்பிக்கின்ற விதத்தில் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே நடைபெறும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை புனித செவேரியார் அன்பியும், புதன்கிழமை புனித குழந்தை தெரேசா அன்பியும், வியாழன் அன்று புனித அந்தோனியார் அன்பியும் நடைபெறும். இன்று மாலை புனித செவேரியார் அன்பியத்தையும், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் புனித குழந்தை தெரேசா அன்பியத்தையும், வியாழன் அன்று புனித அந்தோனியார் அன்பியத்தையும் சந்தித்து உங்களுக்கான அழைப்புதலை கொடுப்பேன். கடந்த வாரங்கள் 3, அதற்கு முன்பாக 3 என்று 6 அன்பியங்கள் மிக சிறப்பாக அந்த திருப்பலியையும் சிலுவை பாதையும் சிறப்பித்திருக்கின்றீர்கள். ஏராளமான பேர் வந்து அதே போலவே சிலுவை பாதையின் போது ஒவ்வொரு வருஷாதனத்திலும் பங்கு கொண்டீர்கள். ஆகவே அந்த கடந்த 2 வாரங்கள், குறிப்பாக கடந்த வாரத்தின் 3 அன்பியங்கள், வனத்து சின்னப்பர் அன்பியம், பவுல் அன்பியம், மரியன்னை அன்பியம், இந்த அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சிறப்பாக தெரிவிப்போம். செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணிக்கு திருப்பலியும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை நற்கருணை ஆராதனையுமானது நடைபெறும். இந்த வாரத்தில் ஜெபமாலையை கொண்டு வர சொல்லி இருக்கின்றார் அருள்தந்தை அவர்கள். ஆகவே ஜெபமாலையை அவர் சிறப்பாக மந்திரித்து கொடுப்பார்கள். ஆகவே 8லிருந்து 9 மணி வரை செவ்வாய்க்கிழமை அன்று நடக்கக்கூடிய நற்கருணை ஆராதனையிலும் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, அடுத்த வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு நாம் தவக்கால திருப்பயணமாக கன்னியாகுமரி, குளச்சல், வள்ளியூர், பாளையங்கோட்டை, புளியம்பட்டி, காமநாயக்கன்பட்டி போன்ற இடங்களில் உள்ள ஆலயங்களை தரிசிக்க இருக்கின்றோம். சனி, ஞாயிறு இதற்கு 6 வேளை உணவு, தங்குமிடம் உட்பட 2600 ரூபாயானது வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை 82 பேர் வந்திருக்கின்றார்கள். இன்னும் இடம் இருக்கின்றது. ஆகவே வருகின்றவர்கள் இன்று உங்களுடைய பெயர்களை திரு பாபு அவர்களிடமோ அல்லது இங்கு திரு முத்துசாமி அவர்களிடமோ கொடுக்குமாறு உங்களை கொடுத்து அந்த தொகையும் கொடுத்து உங்களுடைய பயணத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஒருவேளை எங்களுக்கு இவ்வளவு தொகை கொடுக்க முடியாது என்றால் என்னை சந்திக்கவும். அதே போலவே எனக்கு பின்புறம் சீட்டே போதும் அப்படின்னா ரூபாய் 2000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை கொடுத்து நீங்கள் பின்புற சீட்டுக்கு புக் செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த
தவக்கால திருப்பயணத்துக்கும் சிறப்பாக ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே 26ஆம் தேதி அன்று ஒரு நாள் திருப்பயணமாக கோவையில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லலாம் என்று திட்டம் இருக்கின்றது. அதை பற்றி உங்களுக்கு பின்னர் வாட்ஸ்அப்பில் போடப்படும். ஆகவே வருகின்ற இதற்கேற்ப பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த திருப்பயணத்துக்கு வருகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை இன்னும் கொடுக்காதவர்கள் கொடுத்து இந்த திருப்பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஜெபியுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே அடுத்த ஞாயிறு அடுத்த சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலே நம்முடைய மறை மாவட்ட அளவிலே திருமண தயாரிப்பு வகுப்பானது நடைபெறும் 14, 15 ஆகிய தேதிகளிலே. ஆகவே திருமண வயதை அடைந்தோர், அந்த 2-3 மாசத்துக்குள்ள திருமணம் நிகழ்த்த இருக்கின்றவர்கள் அந்த திருமண தயாரிப்பு வகுப்பிற்கு செல்ல அழைக்கப்படுகின்றீர்கள். அதே போலவே கடந்த வாரம் ஞாயிறு மறை கல்வி குழந்தைகளுக்காக இன்னும் அதிகமாக ஞாயிறு மறை கல்வி குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஞாயிறு மறை கல்வி குழந்தைகள் இளைஞர்கள் தியானத்துக்காக ஜான் போஸ்கோ அன்பியத்தினர் தொகையை கொடுத்தார்கள். அதையும் சேர்த்து மீண்டுமாக ரூபாய் 1500 கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சிறப்பாக தெரிவித்தோம். கடந்த வாரம் இளைஞர் தியானத்துல ஏறக்குறைய 50 பேருக்கு பக்கம் பங்கேற்றார்கள். நம்முடைய சிலுவைபுரத்திலிருந்தும் இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்திருந்தார்கள். இன்னும் நிறைய பேர் பங்கேற்றிருக்கலாம், அது அவர்களுடைய கையில் இருக்கின்றது. ஆகவே பங்கேற்றவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலிருந்து இன்று வரை நம்முடைய சமூக நலக்கூட கட்டிடப் பணிக்காக தொகைகளை கொடுத்திருக்கின்றவர்கள் கிறிஸ்டோபர் மேரி தெரேசா வனத்து சின்னப்பர் அன்பியம் ரூபாய் 2000, திருமதி தெரேசா ஸ்டீஃபன் ராஜ் இக்னாசியர் அன்பியம் ரூபாய் 500, திரு பவுல் குரூஸ் கார்மல் ஜோஸ்பின் ஃப்ளோரா ஜான் போஸ்கோ அன்பியம் ரூபாய் 5000, திரு பல்தசார் ஜெயராஜ் சகாய மேரி ரூபாய் ஜான் போஸ்கோ அன்பியம் ரூபாய் 500, ராணி வேளாங்கண்ணி இறையிறக்கம் அன்பியம் ரூபாய் 1000, திருமதி பிரியா இறையிறக்க அன்பியம் ரூபாய் 500, திரு லியோ விவின்சன் அனுஷியா அந்தோனியார் அன்பியத்தினர் ரூபாய் 20000, திரு அந்தோனிசாமி ஜூலி பவுல் அன்பியத்தினர் ரூபாய் 500, திரு ஜஸ்டின் சுஜிதா மேரி ஜான் மரி வியானி அன்பியம் ரூபாய் 15000, திரு பென்சன் அமல்ராஜ் விஜிலா மேரி இன்பபெல் வனத்து சின்னப்பர் அன்பியம் ரூபாய் 2000, திரு கௌதமன் அக்ஸீதியா மேரி வனத்து சின்னப்பர் அன்பியம் ரூபாய் 2000, திரு அனிதா சந்தீப் இன்ஃபன்ட் வனத்து சின்னப்பர் அன்பியம் ரூபாய் 1000, திரு சகாயநாதன் வனிதா வனத்து சின்னப்பர் அன்பியம் ரூபாய் 2000, திரு டேவிட் ஜெயபிரகாஷ் கவிதா பவுல் அன்பியம் ரூபாய் 1000, திரு விமல் ஆரோக்கியராஜ் அனிதா கேத்ரின் பவுல் அன்பியம் ரூபாய் 2000, திரு கிறிஸ்டோபர் பிரதீபா பவுல் அன்பியம் ரூபாய் 1800, திருமதி கலாவதி அந்தோனி சிலுவை பவுல் அன்பியம் ரூபாய் 1000, திரு ராபர்ட் கென்னடி சந்தோஷ் கனி பவுல் அன்பியம் ரூபாய் 1000, திரு ரஃபேல் ஆரோக்கியமேரி மரியன்னை அன்பியம் ரூபாய் 500, திரு அருள்மணி ஆரோக்கியமேரி மரியன்னை அன்பியம் ரூபாய் 3000, திருமதி சார்லஸ் ரோஸ்லின் மேரி மரியன்னை அன்பியம் ரூபாய் 2000, திரு ஜெபமாலைராஜ் அந்தோனி அம்மா மரியன்னை அன்பியம் ரூபாய் 5000, திரு சூசி மாணிக்கம் மோகனா மரியன்னை அன்பியம் ரூபாய் 1000, திருமதி அந்தோனி அம்மாள் சின்னப்பன் மரியன்னை அன்பியம் ரூபாய் 1000, திரு ஜான் ஜோசப் அலைஸ் சூசி ஜெயராஜ் அந்தோனி அம்மாள் மரியன்னை அன்பியம் ரூபாய் 2000, திருமதி புஷ்பா மரியன்னை அன்பியம் ரூபாய் 500, திரு பாபு ஜெனிஃபர் சவேரியர் அன்பியம் ரூபாய் 4000, திரு பிரின்ஸ் இவானா எழிலரசி இறையிறக்கம் அன்பியம் ரூபாய் 5000, திருமதி லூர்து மேரி தோமையார் அன்பியம் ரூபாய் 6000, திரு அமல்ராஜ் கவிதா இஞ்ஞாசியார் அன்பியம் ரூபாய் 2000. அது இல்லாமல் கோவையிலே கவுண்டபாளையம் பங்கு தந்தை ATS கனடி ரூபாய் 10,000, ஜான் போஸ்கோ பள்ளி 10,000, காட்டூர் கிறிஸ்தரசர் ஆலயம் 10,000,
கார்மல் கார்டன் பள்ளி 50,000, புனித சவேரியார் ஆலயம் சபரிபாளையம் ரூபாய் 25,000 ஆக 1,05,000. அது இல்லாமல் புனித ஒண்டிப்புதூர் புனித சூசியப்பர் பள்ளி ஃபேன் போன்ற பொருட்கள், மின்சார பொருட்கள் வாங்குவதற்காக தொகை கொடுப்பதாகவும் வாக்களித்திருக்கின்றார்கள். இதுவரை அந்த 1,05,000 சேர்ந்த தொகை 14,10,000. இந்த வாரத்திலே செலவுகள் ஸ்டீல் 3,000, சிமெண்ட் 100 பேக் 28,000, 1 இன்ச் மெட்டல் 3 யூனிட் 13,500, எம் சாண்ட் 4 யூனிட் 19,500, சாலிட் பிளாக் 1,200 எண்கள் 46,800, சிமெண்ட் மீண்டும் 40 பேக் 11,200. வேலையாட்களுக்கு கூலி திரு வசந்திடம் கொடுத்தது 60,000. ஆகவே 1,82,000. இதுவரை ஆன செலவு 8,25,650. இன்று இந்த வாரத்தில் 1,82,000 ஆக மொத்த செலவு 10,07,680 ரூபாய். மொத்த வரவு 14,02,800 ரூபாய். செலவு 10,07,680 ரூபாய் போக இன்னும் மீதி கையிருப்பு 3,95,120 ரூபாய் மட்டும். பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னது போல இப்போது ஏறக்குறைய 3 அடிக்கு சுவர்கள் வந்துவிட்டன. ஆகவே தொடர்ந்து பணிகள் நடைபெறுகின்றது. ஆகவே உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே இந்த ஷெட் போடுவதற்கு நிறைய பேர் தொகைகளை கொடுத்திருக்கின்றீர்கள். அதுபோல தொடர்ந்து பேவர்ஸ் பிளாக் போடுவதற்கும் தொகைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய அருட்சகோதரிகள் ரூபாய் 15,000, அருட்பணி ஜெயராஜ் வசந்தாமேரி குடும்பத்தார் ரூபாய் 10,000, திரு அந்தோனிசாமி மரிய புஷ்பம் ரூபாய் 10,000, திரு ஆரோக்கியநாதன் ஆக்னஸ் எலிசபெத் அவினாசி ரூபாய் 10,000 கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிப்போம். இந்த தொகைகள் சீக்கிரம் கிடைக்கின்ற பட்சத்தில் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன்போ இல்லாட்டினா கண்டிப்பா ஆகஸ்ட் மாதம் நம்முடைய மோட்சராக்கினி அன்னை திருவிழாவை சிறப்பிக்கின்றதற்கு முன்பாக பேவர்ஸ் போற்றுவோம். ஆகவே அதற்காகவும் ஊர் பெரியவர்களிடத்திலும் பொறுப்பாளர்களிடத்திலும் உங்களுடைய நன்கொடைகளை தொடர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே இந்த உணவு சமைப்பதற்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் ரூபாய் 300 ரூபாய் விதித்திருந்தோம். அதையும் நிறைய பேர் கொடுத்திருக்கின்றீர்கள். அதை பற்றி பிறகு விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். ஆகவே ஒரு சில கணக்குகளை மட்டும் இப்போது திரு முத்துசாமி அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். ஆகவே நீங்கள் காட்டுகின்ற அனைத்து ஒத்துழைப்பிற்கும் நன்றி. மதிய உணவானது வழங்கப்படும். ஆகவே அவசரம் இல்லாமல் நிறைய கூட்டம் ஒட்டுக்கா முடிக்கணும். திருப்பணி முடிச்ச உடனே ஆகவே லைனா அந்த உணவை பெற்றுக்கொண்டு அப்படியே நிழலில் வந்து அமர்ந்து இங்க அந்த அட்டையை இது பிளேட்டை போடுவதற்கு வச்சிருக்காங்களோ அந்த இதில் வந்து பிளேட்டை போடுங்க. அங்கேயும் இங்கேயும் போட்டு போக வேண்டாம். ஆகவே தயவு செய்து எல்லோருக்குமே உணவு இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தது பண்ணுங்க. அது போலவே சாப்பிட்டோம்னா வண்டியும் தயாராக இருக்கும். ஒருவேளை போய் ட்ரிப் அடிச்சுட்டு திருப்பி வர நேரம், அந்த நேரத்துக்கு காத்திருக்க வேண்டியவர்கள் இருந்தால் தயவு செய்து காத்திருந்து தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்குமே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த செட் அமைப்பதற்கு நாங்களும் அந்நிய பொறுப்பாளர்கள் ஒரு மீட்டிங் போட்டோம். அப்போது குறைவான அமௌண்ட் தான் இருந்தது. நம்மகிட்ட ஒரு 45,000 ரூபாய் தான் இருந்தது. பின்பு போட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் அந்நிய பொறுப்பில் ஒரு முடிவு பண்ணோம். ஆனால் நம்ம பங்கு தந்தை அவர்கள் நான் இருக்கிற நீங்கள் உடனே ஆரம்பிங்கன்னு சொன்னார். அதை போட்ட குறைவாக இருக்குன்னு பாரு என்ன செய்யறது அப்படின்னு உடனே சொன்னாங்க. இப்பொழுது நான் 50,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன், உடனே நீங்கள் ஆரம்பிங்க. நாங்கள்
அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம். குறைஞ்சபட்சம் 2 வாரத்தில் இந்த செட்டு எங்களுக்கு வேலை முடியுதே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம பங்கு தந்தை அவர்கள் 50,000 ரூபாய் கொடுத்தது போக உற்சாகத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். நீங்கள் நினைத்தால் கவர் பிளாக்கே போட்டு விடலாம் என்று கூறினார்கள். இருந்தாலும் எங்களிடத்தில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருப்பதால் ஒரு ஈஸ்டுக்குள்ளே போடலாம்னு முடிவு செஞ்சுருக்கிறோம். ஆகையால் நீங்கள் கொடுக்க ஏதாச்சும் கவர் பிளாக் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் நம் பங்கு தந்தைகளுக்கு கொடுக்கலாம். மற்றும் இந்த அன்பின் விருந்திற்கு நன்கொடை கொடுத்தவர்கள் அத்தனை உள்ளங்களையும் பிறருக்கு அறிவிக்கப்படும். யாரால் நன்கொடை கொடுத்தார்களோ அவர்கள் பெயர்களும் மற்றும் இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த செட்டுக்கு 2,000 ரூபாய் என்று முடிவு செய்து வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பாளரின் பணத்தை எப்போ அடுத்த வாரம் உங்களுக்கு தெளிவாக கணக்குகளை ஒப்படைக்கப்படும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பெரியமானவர்கள், இந்த ஷெட்டு வந்து 2 பர்பஸ். நாளைக்கு நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட இங்கேயே நடத்தலாம். இதை ரிசப்ஷன் மாதிரியும் அங்கே உணவு பரிமாறுவதற்கும் பயன்படுத்தலாம். ஆகவே நம்ம ஊருக்கு இது அதே போல் வருஷத்தில் பார்த்தோம்னா 3 தடவை நம்ம ஓலை போடுவோம். ஒவ்வொரு டைம் 8,000 எல்லாம் செலவு ஒவ்வொரு வருடமும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஆகவே இது ஒரு நிரந்தர இது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பெரியவர்கள், இன்னும் சிறப்பாக இதற்காக பணி செய்தவர், ஒரே வாரத்தில் ஏறக்குறைய அந்த ட்ரெஸ் எல்லாமே இங்கே செய்து எல்லாத்தையும் அமைத்து விட்டார்கள். ஆகவே இதை செய்த இந்த பொறுப்பாளர்கள், ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் இதற்காக தாராளமாக தொகைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவருக்குமே நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மனை பொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணகுணவான் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைப்பொருளாக எங்களில் நிகழ்வது செயலிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசி பெற தலைவணங்குவோம். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டவரிட உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறுதி பாடல் பாடவும் உணவானது மந்திரிக்கப்பட்டு உடனடியாக பரிமாறப்படும். ஆகவே இருந்து உணவினை வேஸ்ட் செய்யாமல் அந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு பிளேட்டை எங்கே போடணுமோ அந்த இடத்துல போட்டு தொடர்ந்து ஒத்துழைப்பை கொடுங்கள். இடங்களை சுத்தமாக வைப்பதற்கு உதவுங்கள். நன்றி.